தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு செய்தி. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஐயா, சகரியா இஸ்ரவேல் தேசத்தில் பிரதான ஆசாரியனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய துணைவியார் எலிசபெத். இவர்கள் இருவருக்கும் குழந்தை கிடையாது. பல நாட்களானது, பல ஆண்டுகளானது திருமணமாகி. ஆனால் இவர்களுக்குள்ள வேண்டுதல், இவர்கள் ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏன்னா அவன் தான் பிரதான ஆசாரியன் போது அங்கிருக்கிற மன்னன் முதற்கொண்டு எல்லாருமே யார்கிட்ட தான் தேடி வரணும்? சகரியாவைத்தான் தேடி வர வேண்டும். சகரியா தான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்களுக்காக கர்த்தர் சமூகத்திலே மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்க வேண்டியது முக்கிய பொறுப்பு யார் கரத்தில் இருக்கிறது? சகரியாவின் பொறுப்பில் இருக்கிறது. ஆனாலும் எல்லாருக்கும் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாலும், எல்லாரையும் ஆசீர்வதிச்சாலும், எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணினாலும் அவனுக்கு என்ன இல்லாது இருந்தது? குழந்தை இல்லை. அந்த ஏக்கம் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது, அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்காக பல நாட்கள் கணவனும் மனைவியுமாய் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டிய நாட்கள் உண்டு. அன்றைய முறைப்படி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படி 3 பிரிவாக இருக்கும். ஆசரிப்பு கூடாரம், தேவாலயங்கள். அந்த தேவாலயத்திற்குள்ளே இங்கே தினந்தோறும் வருவார்கள். பிரகாரத்திலேயும் வெளியிலேயும் முற்றத்திலேயும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் எல்லாரும் என்ன செய்வார்கள்? ஆசாரியர்கள், லேவியர்கள் தினந்தோறும் வருவார்கள், பணி செய்வார்கள், போவார்கள். தினந்தோறும் என்ன எழுப்ப வேண்டும்? தூபவர்க்கம் வைக்க வேண்டும், விளக்கு போட வேண்டும், இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் தினந்தோறும் நடந்து, சமூக தப்பங்களை தினந்தோறும் வைப்பார்கள். அன்றைக்கு சுட்டு வைக்க வேண்டும். இதெல்லாம் அதற்கான மேஜைங்கள்லாம் இருக்கும். குத்து விளக்கு, மேஜை, சமூக தப்பம் எல்லாரும் வைக்கப்பட வேண்டியது தினந்தோறும் நடக்கிற காரியம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் எந்த எல்லைக்குள்ளே வர வேண்டும்? மகாபரிசுத்தம், அந்த திரைச்சிலை கிடக்கிறது, அந்த திரைச்சிலையை தாண்டி வர வேண்டும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரமே, அது யார் மட்டும்தான் வர வேண்டும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வர வேண்டும். வேறு எந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் இதற்குள்ளே வரக்கூடாது. இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்படி நம்முடைய ஆலயம், நம்முடைய ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நம்ம நிற்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்போ இங்கே ஏதாவது செய்யணும், இதை கூட்டுங்கன்னா இந்த தங்கச்சிமார் என்ன செஞ்சுறாங்க? கூட்டிய தம்பிமார் வந்து கூட்டுறாங்க. இதை தொடச்சி போடுக்கடானா தொடச்சிடுறாங்க. எல்லா பிள்ளைகளும் செய்கிறாங்க. பாஸ்டர் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஜெரேம்டைகள் மட்டுமல்ல, சபையின் பிள்ளைகளும் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க? துடைக்கிறோம், எடுத்துக்கூட, இதை எடுத்துகிட்டு போயிடுறா, இதை வச்சுருவாங்க, எல்லாரும் எடுக்கிறாங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க, இதில் என்ன டிசைன் பண்ணணுமா, ஏதாவது இது பண்ணணுமா, எல்லாத்தையும் எல்லோரும் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த தேவாலயத்துக்குள்ள என்ன காரியம் கிடந்தாலும் யார் உள்ளே வரக்கூடாது? பொதுமக்களும் வரக்கூடாது, லேவியர்களும் வரக்கூடாது, ஆசாரியர்களும் வரக்கூடாது. அது ஒரு வருஷம் குப்பை இங்கே கிடந்தாலும் அந்த ஒரு வருஷம் குப்பையை யார் தான் வந்து கூட்டிக்கணும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே வரணும். அதை வந்து தான் எல்லாத்தையும் முதல்ல சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பணிகளை என்ன செய்வான்? அது வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் அப்படியே வச்சுட்டோன்னு வைங்களேன், இது இப்படியே மூடி போட்டுருவோம். ஒரு வருஷம் கழித்து பார்த்தோம்னா இது என்ன ஃபுல்லாக என்ன நடந்திருக்கும்? என்ன படந்திருக்கும்? ஒரு வாரம் ஒரு பொருளை எடுக்காமல் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா எல்லாம் என்ன ஆகி போயிடும்? தூசு எல்லாம் அடைச்சி தான் இருக்கும். வீட்டில் ஏசி தான் போட்டு வச்சுருப்பீங்க, ஏசி ரூமு தான். ஆனால் ஒரு வாரம் ஒரு பொருளை ஒரு இடத்த விட்டு எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே என்ன ஒட்டி இருக்கும்? தூசி ஒட்டிடும். அப்போ ஒரு வருஷம் என்னதான் இருந்தாலும், இவர் எவ்வளோ வயது மூத்தவராக இருந்தாலும், வயது மூத்தவரை தானே எடுப்பாங்க, அனுபவம் உள்ளவர் தான் எடுத்து வைப்பாங்க. எவ்வளோ அனுபவம் உள்ளவர் இருந்தாலும், இல்லை நீ வந்து உதவி செய்கிறான்னு சொல்ல முடியாது. இவர் தான் அதை செய்யணும். வேறு யாருக்கும் அங்கே என்ன கிடையாது? உரிமை இல்லை. அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போய் அந்த பணிவிடையில் செய்து சுத்திகரித்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருந்த போது தேவதூதன் அங்கே தோன்றுகிறான். தோன்றி அந்த வசனம் சொல்லுது 13ஆம் வசனத்தில், சகரியா இவன் அதை பார்த்து உடனே பயப்படுகிறான். அப்பொழுது சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா,
உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை நாள், எத்தனை ஆண்டு ஏக்கம் அது இன்னைக்கு வந்திருக்குது. அதற்கு பதில் கிடைச்சிருக்குது. ஆனால் இவனுக்கு தெரியும், இவனும் வயசானவன், அம்மாவும் வயசாகிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் யோசனையாக இருக்கு. ஆனாலும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவன் சொன்ன, பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டதப்பா. அம்மா, ஐயா, என் அன்பா பிள்ளைகளை நான் சொல்கிறேன், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. அல்லேலூயா. ஒரு நாள் வீணா, நம்ம ஜெபம்ட்டே இருக்கிறோம். ஒரே காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க. ஒருவேளை நடக்கலை யோசிங்க. ஆனால் கர்த்தர் அதை கணக்கில் வைத்துக்கொண்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க, தானியேல் விண்ணப்பம் பண்ணுறான், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதிலே வரல. 21 நாள் உபவாசத்தை அழுகிறான், போராடுகிறான். 21 நாள் கழித்து ஒருத்தன் வாரான். ஒரு தேவதூதர் வந்து நின்று சொல்கிறான், உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? நீ எப்போ ஜெபிக்க தொடங்கினேயோ அப்பொழுதே அதற்கான பதில் வந்து விட்டதுன்னு சொல்ற. கரங்களை தட்டுங்க. எப்போ தானியேல் முழங்கால் போட்டானோ இந்த காரியத்தை குறித்து எனக்கு தெரியணும்னு சொல்லி அப்பவே, ஆனாலும் அது இவன் கையில் வந்து சேருவதற்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 21 நாட்கள் உபவாசத்து காத்து கிடந்தான். ஆண்டவர் உடனே பதில் கொடுத்துட்டா, இதை சொல்லிருன்னு சொல்லிட்டார். அந்த பதிலை கொண்டு வருகிறவனை வரவிடாதபடிக்கு யார் எதிர்த்து நின்றாவான்? பெர்சிய தேசத்து அதிபதி நின்றான்னு சொல்லுகிறான். அதான் சாத்தான் நின்று கொண்டிருப்பான். பிசாசு வந்து உடனே உங்களை கொடுப்பதற்கு என்ன சொல்ல மாட்டான்? அனுமதிக்க மாட்டான். அதனால தாமதமாக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக கர்த்தர் கேட்கலன்னு இல்லை, அவர் கேட்கிறார், கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். அவரை நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதை தாண்டி தான் அவரை நமக்கு தர வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க. சில நேரங்களில் அவரே நமக்கான சில காரியங்களை கொடுக்கணும்னு தீர்மானிச்சா கூட இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், விட்டு பிடிப்போமே. சில பொருளை சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொருளை கொண்டு கொடுக்கும்போது, நீ இதை செய்வேன்னா அப்போ உனக்கு தருவேன், இதை செஞ்சால் உனக்கு அம்மா ஒன்று தருவேன், உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்படி எத்தனை அம்மா மாதிரி சொல்லியிருக்கீங்க? யாருமே சொன்னது கிடையாதோ? எத்தனை பேர் அப்படி பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கீங்க? ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீ இப்படி நீ இரு, நான் தருவேன், 2 நாள் பொறு, இன்னொரு 2 நாள் கழிச்சு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், இன்னொரு 4 நாள் கழிச்சு, அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? சொல்லியிருக்கீங்களா? சொல்லையம்மா. சொல்லலைனாலும் விட்டுருங்க. சொன்னவங்களா அது ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமாம். ஏன்னா நீங்கள் யாருமே அப்படி சொன்னதில்லை போல், கொடுக்கவே மனசு இல்லாத ஆட்கள் போல் நான் யோசிக்க வேண்டியது இருக்குதுல்ல. நல்ல கவனிங்க. நம்ம பொருள் நம்ம பிள்ளைக்குன்னு தான் வாங்கியிருக்கிறோம். வாங்கிட்டு வந்த உடனே என்ன செய்யறதில்லை? வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ஆனால் என்ன செய்யறதில்லை? கொடுக்கல. சில நேரங்களில் கொஞ்சம் சோதித்து பார்க்குறோம். அந்த கொஞ்சம் பிள்ளைகளை என்ன விடுதோம்? அடம் பிடிக்க, அள வைக்க விடுறோம். அது அடம் பிடிச்சு அழுவது கூட நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆமாம், அது அளத்தான் செய்யும். முக்காணும், எனக்கு தெரியாதுப்பா, நான் வாங்கலை, நான் போகலை, உனக்கு இன்னும் அடுத்த வாரம் தான், அடுத்த மாதம்தான், அப்படிலாம் சொல்லுவோம். அது தட்டைக்க பத்துக்கு அடித்து வரணும். ஆனால் பாட்டிகிட்ட போய் மோதும், தாத்தாட்ட போய் மோதும், தாத்தா சொல்லுங்கள், தாத்தா பாட்டி சொல்லுங்க, அப்படி இப்படிலாம் வருதா இல்லையா? இங்கெல்லாம் இடிச்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா அது நம்ம பிள்ளைகள். அப்புறம் எல்லாம் ஒரு சார் கரெக்டாக வந்தோடனே, அப்போ இனிமேல் நான் எது கொடுத்தாலும் நீ உடைக்காமல் வச்சுருப்பியா, பாதுகாப்பாக வச்சுருப்பியா, தொலைக்காமல் வச்சுருப்பியா அப்படின்னு சில காரியங்களை சொல்லிவிட்டு நம்ம என்ன செஞ்சிடுறோம்? ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படி நினச்சிங்கன்னா அப்படி தான் உங்களையும் ஆண்டவர் நினைக்கார். அவருக்கு நாமெல்லாம் யார்? பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படித்தான் சில நேரங்களில் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கணும் தீர்மானிச்சிட்டார், கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோமா? அதுக்கு ஏன்னா சில நேரங்களில் நம்மளே வாங்கி நம்மளே போட்டு என்ன செஞ்சிருவோம்? உடைச்சிருவோம். குழந்தை கையில் எல்லா பொருளையும் கொடுத்து, அத்தைகிட்ட கொடுத்துட்டு வந்துரு, சித்திட்ட கொடுத்துருது, மாமாட்ட கொடுத்துரு அப்படி சொல்கிறோம். ஏன் முட்டையை கொடுத்து விட மாட்டோம்? போகிற வெள்ளையும் ஆம்லேட் போட்டுருவான். முட்டையை மட்டும் ஏன் கொடுத்து விட மாட்டோம்? முட்டையை போட்டு 2 முட்டையை கையில் கொடுத்து இதை கொண்டு தாத்தா வீட்டில் கொடுத்துருன்னா அவன் போகும்போதே எங்கே ஆம்லேட் போடுதானா விடல் போடுதானா யாருக்குமே தெரியாது. புரியுதா? அப்போ அதுக்கு தக்க எந்த வயசு, எந்த அனுபவம், எப்படி பக்குவப்படுத்துவோம், இதையெல்லாம் பார்த்து தான் தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். சத்தம். ஆனால் செய்யாமல் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். சத்த முறையில சொல்லுங்க. ஆமே. அப்படி செய்தாலும் சாதாரணமாக செய்ய மாட்டார்.
காலதாமதம் ஆயிட்டுன்னு சொல்லி எதையாவது போகிற போல சரி கொடுத்துட்டு போயிடும், தொலையை தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியல, தினம் உயிரை வாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக மாட்டார், நல்ல செய்வார். இப்போ அதான் நான் சொல்ல வரேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, எலிசபெத் உனக்கு குமாரன் என்ன செய்வாள் பெறுவாள் அப்படின்னு சொன்ன, அவளுக்கு என்ன பேர் வச்சிரு, யோவான்னு பெயர் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த வசனம் தான் இன்னைக்கு அதான் செய்தி. 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவனுடைய பிறப்பின் மித்தம் அநேகர் என்ன அடைவார்கள் சந்தோஷம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, ஒரு குழந்தை பிறப்பின் மித்தம் என்ன வரணும், என்ன அடையணும், தாய் தகப்ப சந்தோஷம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, முதல் குழந்தை பெண் பிள்ளை பிறந்துருச்சு, மூஞ்சி சிலருக்கு அப்படி மாறிடும். ரெண்டாவதும் அதே மாதிரி பிறந்துட்டு வைங்க, இன்னும் தர்மச்சங்கடமாக மாறிடுது. ஒருவேளை சரி இன்னொரு சாய்ஸ் பார்ப்போம், மூணாவது ஒரு குழந்தை இருக்கணும், அதுவும் அப்படியே பிறந்துட்டு வைங்க, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இருக்குதா இல்லையா, இருக்கா இல்லையா? அதை சிலர் தான் எத்தனை பிள்ளை பிறந்தாலும், அது என்ன பிள்ளையாக பிறந்தாலும் பரவாயில்ல, பெண் பிள்ளையாக பிறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க, நம்ம எட்வர்ட் மாதிரி ஆட்கள். ஆமாம், வீட்டில் எல்லாம் குழந்தை பிறந்துட்டு என்னது பண்ணல, ரெண்டாவதும் குழந்தை பெண் குழந்தை பிறந்துட்டு சந்தோஷம் குதிச்சது ஒரு ஆள் தான். பேத்தியா ரெண்டாவதும் என்ன பேத்தியா பிறந்திருக்கா, பெண் பிள்ளை பிறந்துட்டுன்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்களேன், மற்றவங்களுக்கு இந்த ஆளுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இவர் எப்படி இருக்காருன்ட்டு, தனக்கு 2 பெண் பிள்ளைகள், தம் மகளுக்கு எத்தனை பிள்ளைகள், 2 பெண். அதில் இவர் பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறார். நம்மளை மாதிரியே வாங்கட்டும்னு நினச்சாரான்னு தெரில. சரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சந்தோஷப்படுறதுங்கிறது சில நேரங்கள் என்ன செய்யும், குறையா. ஒருவேளை அப்பா அம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும், பெற்றவங்க எனக்கு எப்படி கொடுத்தாலும் ஆண்டவர் நல்ல பிள்ளையை கொடுத்துக்க சொன்னாலும், பாட்டி தாத்தா கிட்ட என்ன வருது, ஒரு பையன் இல்லாமல் போயிட்டானே, ஆசைக்கொன்று அழகுக்கொன்று, அப்படியே ஆஸ்திக்கொன்று ஆசைக்கொன்று, அது இப்படின்னு சொல்லுவாங்க. அழகுக்கொன்று ஆசை, நல்லா இருக்கட்டும். பெண் பிள்ளைகளாம் எதுக்கான், அழகுக்கான். இவெல்லாம் ஆஸ்திக்கானவன். ஆஸ்தியெல்லாம் இப்போ அப்படியே இருக்குது, அரை அடி இருந்தாலும் எல்லாருக்கும் பங்குன்ட்டாங்க. ஆமாம், ஐயா சம்பாதிச்சு வச்ச சொத்தில் எவ்வளோ இருந்தார், அரை அடி இருந்தாலும் 4 பேருக்கும் பங்கு, எனக்கு அதில் 1 இன்ச்சு கொடு, எனக்கு 1 இன்ச்சு கொடுன்னு எல்லாம் பிரச்சனை போடுதாங்க. முன்னாடி அது எங்கள் அண்ணனுக்குன்னு சொல்லுவாங்க, அது என் தம்பிக்குன்னு சொல்லுவாங்க, பெண் பிள்ளைகளே சொல்லுவாங்க. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த குழந்தை பிறந்ததுனால அவர் சொல்லும்போது, சகரியாவே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பிறப்பின் மித்த என்ன அடைய போகுது, சந்தோஷம். எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா எல்லாரும் மகிழனுங்க. சத்தமாக இல்லை சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷம் அடையணும். அப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க வேணும். குழந்தை என்பது யார் கரத்துடைய சொத்து, அது யார் கொடுக்கிறது சொல்லுங்களேன். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் அவரால் வரும், கர்த்தருடைய சுதந்திரமாக கொடுக்கிறது. சும்மா அப்படி தர்றேன்னு சொல்லிடாதீங்க, ஏதோ கிடைக்கிது போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்கள்லாம் இனி இதை விட மோசமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் என்பதே என்ன செய்யாது, இருக்காது. ஒரு காலத்தில் எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க, வருத்தப்படுவாங்க. இப்போ அது என்ன இல்லை, பெரிய மேஜர் இதாகவே தெரியல. என்ன சூழ்நிலை, நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் நம்ம கருவை என்ன செஞ்சிருச்சு, அழைச்சிருச்சு. நல்லா கவனித்து கொடுங்க. நம்ம விரும்பி சாப்பிட்றது என்னது, சிக்கன். அதாவது நாட்டுக்கோழியை கடிக்கிறதுக்கு வருத்தம், எலும்பு கடிக்க முடியாது. அதனால் நம்ம எதை கடிக்கிறோம், பிராய்லர் கோழினா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்ருக்கோம். திராட்சை பழம் கொண்டு வரான், நம்ம எதை கருப்பு திராட்சையை விட்டுட்டு எந்த திராட்சையை கேட்குறோம், பச்சையை கேட்குறோம். அதில் உள்ள என்ன இருக்காது, விதை இருக்காது. இப்போ நிறைய பொருட்களில் நம்ம வாங்குறதுல என்ன இல்லாத, சீட்லெஸ். அவன் விற்கிறதே அப்படி தான் சொல்லுவான், டேட்ஸாக இருக்கட்டும், எது சீட்லெஸ்ன்னு சொல்கிறான். அப்போ அந்த விதை இல்லாததான் நம்ம என்ன செய்கிறோம், விரும்பி வாங்குகிறோம். காரணம் என்னென்னா, அதை கடிப்பதற்கோ அதை எடுத்து போடுவதற்கோ நமக்கு என்ன கிடையாது, நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. நம்ம வாயில் போட்டவுடனே என்ன செஞ்சிடணும், டமால்னு வாய்க்கில் போயிடணும், அப்படி தான் நினைக்கிறோம். சீட்லெஸ் எல்லாம் உள்ளே போகும்போது நம்ம கர்ப்பமும் என்ன ஆயிடுது, சீட்லெஸ் ஆயிடுது. ஆணோ பெண்ணோ நம்முடைய விதை இல்லாத அளவுக்கு போய்விடுது.
இதாங்க நேச்சர். அதனால தான் நம்ம ஆட்கள் சொல்லும்போது, நம்ம முன்னோர்கள் சொல்லும்போது நார்ச்சத்து உள்ளதை ரொம்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு நார்ச்சத்து? எல்லா காய்கறியாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட இன்றைக்கி இருக்கிற இந்த காரியங்கள், இப்போ நமக்கு இப்படி இட்லி தோசை அப்படி போய்கிட்டே இருக்கிறோம், பூரி, அது போய் இப்போ என்னதாகி போச்சு, பீஸா, பர்கரு, அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வேறு ஐட்டங்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? நவதானியங்கள் தான். அவங்க சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவள்ளி, இப்படி தான் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வீடுகள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு? பிளெஸ்ஸிங்காக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சந்ததிகள் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை அப்படின்னு யோசிக்கிறோம். அங்கே 10, 15 பெற்று போட்டு அவங்க என்ன பண்ணல, கவலையே படலை, தைரியமாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி பிள்ளைகள் எவ்வளோ இருக்கோ அந்த குடும்பம் பெரிய குடும்பம், அந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம். அதுக்குன்னு ஒரு தனியாக அவன் சாதாரண ஆளுடா அப்படிங்கிற லெவலுக்கு அவங்கள கொண்டு வந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்த்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு, மேன்மை கிடச்சிட்டே இருந்துச்சு. நல்லா புரிந்துக்கிடுங்க. நம்முடைய குழந்தைகள் நிமித்தம், பெறப்போகிற பிள்ளைகள் நிமித்தம் என்ன உண்டாக வேண்டும்? சந்தோஷம் உண்டாக வேண்டும், வருத்தங்கள் வரக்கூடாது. இங்கே பார்க்குற பிள்ளைகள் மீது சந்தோஷம் எப்படி வரும்? இந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை கர்ப்பமாகிறா, குழந்தை பிறந்த உடனே உண்மையிலேயே அங்கே சந்தோஷம் அடைகிறார்கள். 57, 58 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்தது நிமித்தம் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷம் அடைஞ்சார்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம், இப்படி ஒரு குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் எப்படின்னா, 62ஆம் வசனத்திலிருந்து 66ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? பேர் வைக்கணும். பேர் வைக்க தொடங்கும் போது எல்லாமே அந்த பாரம்பரிய பெயர்களை அவங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பாரம்பரிய பெயர்களை வச்சு அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுக்குறது சகரியாங்கிற பேரில் அவங்க கொண்டு வராங்க. அப்போடைய மனைவியாகிய எலிசபெத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பிள்ளைக்கு அந்த பேர் நினைச்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. எலிசபெத் சொல்கிறா, அவனுக்கு என்ன பேர் வைங்க? யோவான்னு பேர் வைங்கிறா. உடனே அங்கே இருக்கிற மூப்பர்கள், பெரியவங்க, சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, என்னம்மா நம்ம குடும்பத்தில் இந்த பேர் என்ன செய்யாது, கிடையாது, புதுசாக ஒரு பேரை சொல்கிற அப்படி சொல்லிட்டு, சரி வெயிட் பண்ணுவோம், யார் வரட்டும், சகரியா வரட்டும். அதே மாதிரி சகரியா வர்றான். இப்போ சகரியாவுடைய நிலைமை என்னன்னா, வாய் திறந்து என்ன செய்ய முடியாது, பேச. பிரதான ஆசாரியர் இருக்கணும், தரிசனத்தை பார்த்ததுனால அந்த தரிசனத்தின் மேலே ஒரு சின்ன சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டது, அவிசுவாசம். அதனால தேவன் இனத்தை மூடி விட்டார், வாய் அடைச்சி விட்டார். நிறைய தரிசனங்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு நம்ம வாய் தான் காரணம். கொஞ்சம் ஒரு வருஷம் நம்ம வாயை மூடிட்டோம்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே நடந்துடும். பக்கத்தில் சொல்லுங்களேன், சும்மா தைரியமாக சொல்லுங்கள், ஒரு வருஷம் வாயை மூடி பாருங்க, எல்லாம் நடந்துடும். பிரச்சனையே எங்கே தான் இருக்குது? வாயில் தானே இருக்குது. லேசாக ஒரு வார்த்தை சொன்னப்போ அதுக்கு 100 வார்த்தை நம்ம அடுக்கிறது. எந்த டிக்ஷனரியில் இவங்க கண்டுபிடிக்காங்கன்னு தெரில. யப்பா, ஒருத்தர் பேசுகிற உடனே 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 என்ன செஞ்சிடணும், பதிலுக்கு பதில் பேசியே ஆகணும். எதுக்கு சொன்னாங்க அது சிந்திக்கிறதே கிடையாது, உடனே பதில் சொல்லி ஆகணும். இது இப்படி செஞ்சிரு, எனக்கு தெரியாதோ டக்குன்னு. சரிங்கிற வார்த்தை இன்னைக்கு என்ன கிடையாது, கிடையவே கிடையாதுங்க. ஆண்கட்டையும் பெண்கட்டையும் பெரியவங்கட்டையும் சொல்லி கிடையாது. சரி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ யாருமே கிடையாது. அப்படியே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, நீங்கள் அன்பாக சொன்னால் கூட மூஞ்சவையும் இப்படி மேலே எங்கேயும் ஒரு பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்கோண்டி. பார்த்துருக்கீங்களா? ஏற இறங்க நம்மளை ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, பதிலே சொல்ல அவன் பாட்டு போயிட்டே. நம்ம மரியாதை அவ்வளோதான், நம்ம பேசுகிற இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பேச நமக்கு என்ன இருக்காது, மரியாதை இருக்காது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவனும் அப்படி தான் சந்தேகப்பட்டான். அந்த குழந்தைய பற்றி யோசித்தான், தரிசனத்தை பற்றி சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அப்போ சொல்ல, இது நிறைவேற வரைக்கும் உன் வாய் என்ன செய்யாது, திறக்காது. பிரதான ஆசாரியனுக்கே கர்த்தர் வாய் பூட்டை போட்டு விட்டார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பிரதான ஆசாரியனுக்கே என்ன வேண்டியது இருந்துச்சு, வாய்க்கு காவல் வேண்டியது இருந்தது. அப்படின்னா நாம் எம்மாத்திரம் யோசித்துக்கிடுங்க. ஒவ்வொரு வசனங்களும் திஷ்டாந்தரங்களாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம சைலண்டாக இருந்தால் தான் நமக்கு வாய்ப்பு. நம்ம அவசியமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளையே நம்ம கெடுத்துக்கிடுவோம், நமக்கு வர்ற வாய்ப்பை நம்ம இழந்துருவோம். அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்கள்.
ஆமாம், அப்படிதான். ஒரு கார் வந்துகிட்டே இருந்திருக்குங்க, 4 பேர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அப்போது டிரைவரை காரை என்ன செஞ்சிருக்காரு, போலீஸ்காரங்க காவல்துறை மறிச்சிருக்கிறாங்க. மறிச்சிட்டு சில காரியம் இந்த ஸ்டிக்கர்லாம் அப்படி ஒட்டிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒட்டலை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கான்னா, பக்கத்தில் இருந்துட்டு, சார் நான் லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அவன் கேட்கல, இவனாவே என்ன சொல்கிறான், வண்டி நிப்பாட்டினோடனே அவன் எதுக்கு சொல்ல வரான்னா, இப்போ இந்த 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 காலத்தில் வருது பார்த்தீங்களா, இந்த கொரோனா காலம், அந்த காலம் வரும்போது இந்த இதெல்லாம் வரும்போது சிக்கன் குனியா அது மாதிரி என்னது பறவை காய்ச்சல்லாம் வரும்போது வண்டிகளுக்கு என்ன அடிச்சு விடுவாங்க, ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடும். அதுக்கு அவன் நிப்பாட்டுறான். இவன் என்ன சொல்கிறான்னா, எடுத்தப்பில், சார் நான் லைசன்ஸ் எங்கே வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ அவன் என்ன கேட்குறான், அப்போ நீ ஆர்சி புக் எடுத்துரு அப்படின்னு சொல்ல. இப்போ அப்போ சரி, அப்போ ஆர்சி புக்கை கொடுப்பா லைசன்ஸ். இப்போ இவனே உள்ளே விடுறதுனால அவன் கேட்குறான், ஆர்சி, சரி ஆர்சி புக். இவன் அதான் சொல்கிறான், இல்லை இதுதான் நான் சொன்னேன், வீட்டில் எங்கனையா எனக்கு வண்டி கூட்டுறாருன்னு சொல்லி பக்கத்தில் கொஞ்சம், இல்லை சார் நான் அப்போவே சொன்னேன், இவன் கேட்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லி. வேறு வண்டி, ஊரா வண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கொண்டு போய் நம்ம வண்டி தான் இருக்கணும், அடுத்த வண்டி கொண்டு போய் நான் சொன்னேன்னு இவன் சொல்கிறான். இப்போ ஊரா வண்டியா அப்படின்னு சொன்னான். பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் சார் இது யார் வண்டினே தெரியாது, ரோட்லேருந்து எட்டு வந்துட்டு சார், நான் சொன்னேன் இவன் கேட்க மாட்டேன்ட்டான் சார். எப்படி இருக்கு பாருங்கள், லைசன்ஸும் கிடையாது, ஆர்சி புக்கு கிடையாது, வண்டியும் யார் வண்டி கிடையாது. எப்படி இருக்கும், நம்ம வயனாலே நம்மளை என்ன போட்டுக்கிடுவோம். இதே மாதிரி நிறைய நடக்குமா. அதனால் நாம் நுழலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுழலும் தன் வாயால் கெடும்னா என்ன அர்த்தம், தவளை தான் வாயாலே தன்னை என்ன செஞ்சுக்கிடும், அழைச்சிக்கிறோம். சும்மா கிணத்துக்குள்ளே கிடந்து அது பாட்டு கிடந்துக்கிட்டு இருக்கோம். இது உள்ளே உட்காந்துக்கிட்டு நக் 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 அப்படின்ட்டு இருக்கோம். இந்த வாரம் மாமா அப்படின்னு சொல்லி நேராக போயிடும். எது, பாம்பு போய் டபக்குன்னு பிடிச்சி அது பாட்டு போயிடும். நான் அத்தனை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ வேறு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு ஒரே அமுக்கிட்டு போயிடும். இதை மாதிரி பிசாசிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம சில நேரங்களில் நம்மளை மறைத்து தான் வாழ வேண்டும். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள், சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். வாய்களுக்கு காவல் வைத்து விட வேண்டும். இப்போ சொல்கிறான், சரி இப்போ வரட்டும். இப்போ ஒரு வாய் ஊமையாக இருக்குது. வந்த உடனேயே இவன் கேட்குறான், எப்பா உன் பையனுக்கு என்ன பேர் வைக்கணும், பேச முடியாது. உடனே ஒரு சிலேட்டை வாங்குகிறான், பேப்பரை வாங்கி என்ன செய்கிறான், ஏதோ ஒன்று எழுதுகோள் எடுத்து எழுதுறான். அது பேப்பர் வாங்கினானா சிலேட்டு வாங்கினானா தெரியாது, எழுதி உடனே எழுதுறான் யோவான். எல்லாரும் ஆச்சு, யோவான் எழுதுகிற அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா வாய் திறக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை, இட் வாஸ் மார்வலஸ் அப்படின்னு போட்டப்பட்டு எல்லாருக்குள்ளே எப்படி இருந்துச்சான், ஆச்சரியமாக இருந்துச்சான். ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவன் எழுதுன, யோவான் எழுதின அடுத்த நிமிஷம் யோவான் எழுதினதே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இவன் ஒருவேளை நம்மள மாதிரி ஆட்கள் இவன் பொண்டாட்டி தாசன் அறுப்பான் போல தருது, மனைவி என்ன சொல்லுதாலும் அதை கேட்பான் போல தருது, அதனால் அவள் பேரை சொல்லிட்டு அதே பேர் தான் இவன் சொல்லுவான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் எழுதின உடனேயே அடுத்த நிமிஷம் அவட வாய்கள் திறக்கப்பட்டது. எல்லாருக்கும் என்ன இருந்துச்சான், பயம் உண்டாயிருச்சு, நடுக்கம் உண்டாயிருச்சு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்களாம், யோசிக்க ஆரம்பிச்சாங்க. யோசித்து பாருங்க, ஒரு குழந்தையை குறித்து ஒரு பயம், நடுக்கம். அப்படி காரணம் என்னன்னா, அந்த பிள்ளை பிறந்ததுனால அவன் மூடப்பட்டிருந்த வாய் என்ன செய்யப்பட்டிருக்குது, திறக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் முன்னாடி நடக்கிறது. ஆச்சரியம். ஒரு பேர் வைக்கிறதுக்கும் கூட ரொம்ப யோசிக்கணுங்க. சும்மா சினிமா நடிகை பேர்களே அந்த பேர்கள் இன்னைக்கு சர்வசாரமாக வச்சுட்டு போயிடுறானுவா. 2 எழுத்தில் ஒரு பேர், 3 எழுத்தில் ஒரு பேர், இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக கிடையாது, இருக்கட்டும். 4 எழுத்து இருந்தாலும் 1 எழுத்து தான், அது இருக்கட்டும். தேவ நமக்கு உணர்த்துகிற பெயர்களை தான் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரிய பெயர்களை வைக்கணும்னு சொல்லி இதை வச்சு அதை வச்சு இதை வச்சு, தேவன் ஒன்றை கொடுத்திருந்தால் அதுதான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். பெயரை தேடும்போது கர்த்தர் ஒன்றை நேரடியாக கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு பெயர் எடுக்கிறீங்கன்னா அந்த பெயருடைய முழுமையான அர்த்தம் என்னங்கிற என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வைக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த பெயர் வைப்பதற்கு முன்னாடி தேவனிடத்தில் கேட்கணும். அதுக்கப்புறம் தேவன் உணர்த்துகிற அந்த பெயரை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு இடணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்போ தான் எல்லாரும் கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
இப்போ கவனிங்க, எல்லாரும் பயப்படுறான். இப்போ இவன் வாயை திறந்து 2 பேரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறான். 2 பேரை குறித்து. ஒரு குழந்தை பிறக்கும் போது 2 தீர்க்க தரிசனம் இருக்குது. சகரியா வாயிலிருந்து கர்த்தர் இதுவரைக்கும் 1 வருஷமாக ஊமையாக இருந்தவன், 10 மாதம் வச்சுக்கங்களேன், 1 வருஷம் வச்சுக்கங்களேன், விட்டுருங்க. அந்த 1 வருஷம் ஊமையாக இருந்தவன் இப்போ முதல்ல யோவான் எழுதினவன வாயை திறக்குது. வாய் திறந்தவனை கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா 67ஆம் வசனத்திலிருந்து 75ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாகி சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 67லேருந்து 75 வரைக்கும் யாரை குறித்து சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். அதற்கப்புறம் 76, 77ல் யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த யோவான் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இயேசு குறித்து நமக்கு சொல்கிறார், ரட்சணை வருகிறது என்பதெல்லாம் சொல்கிறார். இனி வரப்போகிறது, இப்படியெல்லாம் கர்த்தர் நேசிச்சார், நம்மளை தேடி வரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிடுறான். வருகையை குறித்து அவர் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து வரப்போறாருங்கிறத சொல்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தை வாசிப்பாங்க, 76, 77 வாசிங்க. நீயோ பாலகனே, நீயோ பாலகனே. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பிள்ளையின் மித்த ஏன் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாருக்குள்ளே நம்ம பிள்ளையின் மித்த சந்தோஷம், மகிழ்ச்சி வர வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது, நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. நல்ல கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், நீ கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுகிறவனாய் இருப்பாய். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும், அவருடைய பாவ மன்னிப்பை ஜனத்துக்கு நீ தெரியப்படுத்துவனாயும், அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அவருக்கு முன்னாடி நீ நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு, மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழி நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அதுக்கடுத்து அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அல்லேலூயா. சத்தமோர் இல்லை சொல்லுங்க, நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும் அப்படிங்கிற அவன் தெளிவாக சொல்றான். ஒரு காரியம் நல்ல கவனி, ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்குன்னு சொன்னா தேவனுடைய திட்டம் இல்லாமல் இந்த பூமியில வருவதில்லை. சத்தமோர் இல்லை சொல்லுங்க. அப்ப அந்த குழந்தைய நம்ம விருப்பத்தின்படி என்ன செய்யக்கூடாது? புரியுதா? ஒரு குழந்தைய நாம விரும்புகிறபடி நடத்தக்கூடாது, தேவன் விரும்புகிறபடி நடத்த வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிற குழந்தைய கர்த்தருடைய விருப்பத்தின்படியே நடத்தப்படணும், நாம விருப்பப்படி நடத்திடக்கூடாது. அல்லேலூயா. எங்க புதிய ஏற்பாட்டில் 2 பேர் இந்தோடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த சந்தோஷம் வந்துச்சு. இயேசு பிறந்துட்டாருன்னொடனே செய்தி எங்கே போச்சு? மேய்ப்பர்களுக்கு போகுது. அங்கே போகும்போது எல்லா ஜனத்துக்கும் என்னது? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் அதை வீட்டில் வாசித்துக்கிடுங்க. 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுது பரம சேனைகள் விளம்பி கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதா என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிழ்ந்தப்படுத்தினார்கள். அருமையாக நல்ல கவனிச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன சந்தோஷம் இருந்துச்சோ, என்ன மகிழ்ச்சி பூமியில் வந்துச்சோ, அதே சந்தோஷம் யார் பிறக்கும்போது இருந்துச்சு? யோவான் பிறக்கும்போது இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன். ஏன்னா இந்த யோவான் ஸ்நானகன் அந்த இரட்சகர் பிறப்பதற்கு வழியாக இருக்கிறவன். சத்தமுறையிலே சொல்லுங்க. அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுக்கிறவன், வழி ஏற்படுத்தி கொடுக்கிறவன், அவருக்கு முன்னோடியாய் வந்தவன், முன்னின்று நடந்தவன். சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால அந்த சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய நாளுக்கு நம்ம ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில் மற்றவங்களுக்கு முன்னோடிகளாய் நடக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மாற வேண்டும். குட்டி பிள்ளைகளாக வாலி பிள்ளை வளரும்போது தேவனுடைய பிள்ளைகளாக உருவெடுக்க வேண்டும். ஆமென். நல்ல பழக்கம், குழந்தைய பெற்றாச்சு, படிக்க வச்சாச்சு, நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி அந்த லெவல் போயிடாதீங்க. அது வேணும். ஆனால் அதை விட தேவனுக்கு முன்பாக நல்ல சாட்சிகளாய் வளர்க்கப்பட வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமேங்க. இப்போ நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்தில்.
நான் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் பிறக்கிறான். எல்லாரும் தெரியும் யார் அவன்? நோவா. எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வரிசை பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருக்குது. ஆதாமுக்கு அப்புறம் வரிசை ஆதாமன் மூலமாக சேர்த்து பிறக்கிறார், அப்புறம் வரிசை பிறந்துகிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த நோவா பிறந்த பொழுது அவருடைய தகப்பனாகிய லாமேக்கு என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 28ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, லாமேக் 182 வயதிலே ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சமித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போ நோவா அப்படின்னு ஒரு பெயரை வச்சாங்கன்னா அந்த நோவா யாராக இருக்க வேண்டியது இருந்தது? தேற்றுகிறவனாக இருப்பான நம்பிக்கை இருந்துச்சு. உங்கள் பிள்ளைக்கு என்ன பேர் இருக்குங்கிறது நீங்கள் புரியுங்க. ஒரு வேளை மாறிடுங்க. சாபத்துக்குள்ளான பெயர்களை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? பிள்ளைகளை வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அது ஆசீர்வாதமான பெயராய் மாறப்பட வேண்டும். சத்தமாக இல்லை சொல்லுங்க. அது தேவனுக்கு பிரியமா? கொஞ்சம் இன்னைக்கு வீட்டில் போய் கேளுங்க. நான் இப்படி பிரசங்கத்தை விட்டுறேன், நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க. நான் இப்போ சொல்லிட்டு போயிடுறேன். நான் உங்களை யாரையும் இரிட்டேட் பண்ணலை, யாரையும் வந்து இது பண்ணலை. நீ செய்கிறேன்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் போய் உட்காந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுருங்க, இது உங்களுக்கு சித்தமானதானா? இல்லைன்னா என்ன செய்யுங்க? மாற்றுங்க. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. ஆவியான எனக்கு உணர்த்தினதுனால நான் சொல்லிடுறேன். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி என் கர்த்தர் என்னோட பேசின காரியம். அதனால தான் தெளிவாக இந்த உன் பிள்ளையின் மித்தம் சந்தோஷம் உண்டாகும் எல்லாருக்குள்ளும். இந்த வசனத்தை நான் அதுதான் எடுக்க சொன்னார் ஆண்டவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதில் ஒரு காரியத்தை தியானிச்சுட்டே இருந்தேன். நான் இன்றைக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு கால்குலேஷனை போட்டேன். இந்த நோவாவை குறித்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். நோவா பிறந்துட்டார். அதுக்கப்புறம் நோவாட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஜனங்கள் சீர்கேடாக இருக்கிறார்கள், அவர்கள் செய்கையெல்லாம் நித்தமும் இப்படி இருக்குது, பொல்லாதா இருக்கிறது. ஆகவே இந்த திருக்குள்ள மனிதர்களெல்லாம் நான் அழிக்க போகிறேன்பா, நீ ஒரு பேழையை செய்யின்னு சொல்கிறார். அந்த பேழை செய்து நீயும் உன் குடும்பத்தாரும் மிருக ஜீவன்கள் எல்லாமே அதில் அடைக்கலமாக இருக்கணும், பறவைகள் மிருகங்கள் அடைக்கலமாக இருக்கணும். அதுக்காக எல்லாம் திட்டம் பண்ண சொல்கிறார். இதை தனித்தனியாக நான் பேச நேரம் ஆயிரும், நான் சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டார். உடனே இந்த வேலை செய்கிறாங்க. கரெக்டாக நோவாவுக்கு 600வது வயது இருக்கும்போது என்ன வந்துருச்சு? ஜலப்பிரளயம், வெள்ளப்பெருக்கு எடுத்துச்சு, மழை பெய்யுது. அது வரைக்கும் இவங்க எதையே பார்த்தது கிடையாது. பூமியில் மழையே பார்த்தது கிடையாது. ஆதாம் காலத்திலிருந்து 1000 வருஷங்களாக என்னத்தையே பார்த்தது கிடையாது, மழையே பார்த்தது இல்லைங்க. இப்போ மழை பெய்யுது. பூமியுடைய ஊற்றுக்கண்கள்லாம் திறக்கப்படுது. எல்லாம் அழிந்து போகிறாங்க. பேழையில் இருந்தவர் மட்டும் பாதுகாக்கப்பட. இதை தான் நான் இன்றைக்கி ஒரு கால்குலேஷனில் ராத்திரி உட்காந்துட்டே யோசிச்சுட்டே இருந்தேன். இது எப்படி நடந்துச்சு? இந்த சமயத்தில் என்ன இருந்திருக்கணும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ நோவா மட்டும்தான் பாதுகாக்கப்படுறான். நோவாவும் குடும்பம் மட்டும்தான், அந்த 8 பேர் மட்டும்தான் பேழையில் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்படியானால் அதுக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள், கோத்திர பிதாக்கள், இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்களா இல்லையா? ஆதாம் காலத்தில். ஏன்னா இன்னைக்கு நம்ம வயசு 40 வயசு 50 வயசு 70 வயசு 80 வயசில் பொட்டு பொடுக்குன்னு போயிடுவோம். ஆனால் அன்றைக்கி எத்தனை வருஷம் இருந்தாங்க? 900 வருஷம் சர்வசாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும்ல அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கால்குலேஷன் பார்த்தேன். அப்போ நான் ஒரு உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு போராடி அந்த வயசு இந்த வயசு இந்த வருஷம் அந்த வருஷம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப கணக்கும் தெரியாது, ரொம்ப படிக்கலை, இன்ஜினியரிங்லாம் படிக்கலை. அதனால் இருந்தாலும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். அப்படி யோசித்து நான் அதை பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கிறேன். எப்படி ஆண்டவர் செய்கிறாருங்க நான் சொல்கிறேன் பாருங்க, கவனிங்க. ஒரு அழிவுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறாரு, எவ்வளோ திட்டம் பண்ணுறான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க.
ஆதாமிலிருந்து நோவா பிறக்கும்போது, நோவாவுக்கு பிறக்கும்போது ஆதாமுடைய கால்குலேஷன் வயசு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தர் இத்தனை வயசில் பிறந்தா இத்தனை வயசில் பிறந்தா இத்தனை வயசில் பிறந்தான் இருக்கு இல்லையா, அவனுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இத்தனை வயசு, அந்த கால்குலேஷனை போட்டு 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 கொண்டு வந்தேன். அப்படி வரும்போது நோவா என்கிற மனுஷன் பிறக்கும்போது, குழந்தையாக பிறக்கும்போது ஆதாமுக்கு 1056 வயசு ஆயிடுச்சு. 1056 வயது. ஆனால் அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் பூமியில்? 930 வருஷம் வாழ்ந்தான். அப்படியானால் ஆதாமுக்கு அப்புறம் ஆதாம் இறந்த பின்பு 126 வருஷம் கழிச்சு தான் யார் பிறந்திருக்கிறா? புரியுதுங்களா? அப்போ டெஃபினட்டாக இந்த ஜலப்பிரளயம் வரும்போது யாரே இல்லை. நோவான்னு பிறக்கும் போதே ஆதாம் அங்கே இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்து சேத் எடுத்துக்கிட்டேன், அவனுடைய குமாரன் சேத். அவன் மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான்? 926 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறான். 912 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறான். அப்படி பார்த்தால் அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது நோவா பிறப்பதற்கு முன்பதாக 14 வருஷத்துக்கு முன்னாடியே அவனும் செத்து போயிட்டான். அவனுடைய டோட்டல் வயசு எவ்வளவு? எப்படி போட்டிருக்குதா? ஆகவே இந்த நாட்களை கவனிங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஏனோக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். சிலர் பேசும்போது எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் இன்னும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா சிலர் சொல்லும்போது நோவா ஏன் இப்படி இருந்தானே, ஏனோக்கை பார்த்து ஏனோக்கு சொல்லி கொடுத்தா ஏனோக்கு அப்படிலாம் போதகர்கள் போதிச்சதே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஏனோக்குடைய மொத்த வயசே எவ்வளவு தான்? 365 வருஷம் தான் அவன் வயசே. இப்போ இந்த 365ல் 2 கொண்டு நீங்கள் கழிக்கணும். யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 365ல் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு அடுத்து ஏனோக்கில் ஏனோஸ் முடியும் போது ஏனோஸ் 821 வருஷம், மொத்தம் 905 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? வாழ்ந்துருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 905 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். இவன் நோவாவுக்கு முன்னாடி நோவா பிறந்ததுக்கு அப்புறம் கூட 84 வருஷம் இந்த பூமியில் இருந்திருக்கிறான். நோவா பிறக்கும்போது இவனுக்கு 821 வயசு. நான் ஒரு இதை எடுத்து வச்சிருக்கிறேன், ஒருவேளை தப்பாக இருந்தால் திரும்ப கால்குலேட் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க. ஏனோஸுக்கு 821 வயதாக இருக்கும்போது இவன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் நோவா பிறந்த பிறகு எத்தனை வருஷம் வாழ்கிறான்? 84 வருஷம் வாழ்கிறான். நான் கணக்கில் கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். அடுத்து கேனான் என்பவர் அங்கே 910 வருஷம் மொத்தம் வாழ்ந்திருக்கிறான். அதில் 731 வயசு அவனுக்கு இருக்கும்போது நோவா பிறக்கிறான். நோவா காலத்தில் 179 வருஷம் அவன் இருக்கிறான். 179 வருடம் எங்கே இருக்கிறான்? இந்த பூமியில் நோவா காலத்தில் இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலலேயேல் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவன் மொத்த வருஷம் எவ்வளவு? 895 வருடம். அவருடைய ஆயுசு நாட்கள் 895 வருடம். இவனுக்கு 661 வயது இருக்கும்போது இவன் பிறந்துடுறான். அவன் பிறந்ததுக்கப்புறம் 234 வருஷம் இவன் உயிரோடு இருக்கிறான். 234 வருஷம் நோவா காலத்துக்கு பின்னாடி யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்? இந்த மகாலலேயேல் இருக்கிறார். அடுத்து யாரேது, இவனும் கொஞ்சம் நீடித்த நாட்கள் வாழ்ந்தவன். இந்த யாரேது மொத்தம் 962, இவன் தான் செகண்ட் ப்ரைஸ், வெள்ளிப்பதக்கம் வாங்கினவன். 969 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது யார்? 962 யாரேது. இந்த யாரேது 962 வயசு வாழ்ந்திருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா 596 வயது யாரேதுக்கு இருக்கும்போது யார் பிறந்துட்டான்? நோவா பிறந்துட்டான். நோவா காலத்தில் 369 வருஷம் வாழ்ந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏனோக். இந்த ஏனோக்கு குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கு மொத்தம் எத்தனை வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறான்? 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அதனால இந்த ஏனோக்குடைய ஆக்சுவலாக நோவா பிறக்கும் போது யோனோக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்குது அப்படின்னு சொன்னால் 434 வயது. 434 இவன் எவ்வளோ தான் வாழ்ந்தான்? 365 தான். அப்போ 69 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சிட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான், இறந்து போகலை.
நோவா பிறப்பதற்கு 69 வருஷத்துக்கு முன்னாடி யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா. ஆகவே நோவா காலத்தில் யார் இல்லை? ஏனோக்கு நோவா என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை, விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்துசலா, இதுதான் த லாங் லைஃப். இவர் இருக்கிறாரு, அவரை நான் கடைசியில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாமேக்கு இவங்க பெத்த தகப்பன். இந்த லாமேக்குடைய வயசும் பார்த்தீங்கன்னா 700 மொத்தம் எவ்வளவு? 777. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 777 வருஷம் வாழ்ந்திருக்கான் லாமேக்கு. 777 777 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். இதில் 182 வயசாக இருக்கும்போது அவனை பெற்றிருக்கிறான். யார? நோவாவை பெற்றெடுக்கும் போது 182 வருஷம் வயசு. ஆகவே இந்த லாமேக்கு 595 வருஷம் இருந்திருக்கிறான். எத்தனை வருஷம்? எங்க ஜலப்பிரளயம் எத்தனை வயசில் வந்துச்சு? 600வது வருஷத்தில் நோவாவுக்கு வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வையாவை எடுத்துட்டார் ஆண்டவர். எவ்வளோ தெளிவாக எடுக்கார் பாருங்க. ஏன்னா சாபத்தில் அவங்க என்ன செய்யக்கூடாது, இதை விட இன்னும் பியூட்டி. அதை இப்போ நான் சொல்ல வரேன். அதுக்கு முந்தி, அதாவது நோவாவுக்கு தாத்தா, லாமேக்கு அப்பா மெத்துசலா. த லாங் லைஃப். மொத்தம் 969 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தான். இவன் பிறக்கும்போது நோவா பிறக்கும்போது மெத்துசலாவுடைய வயது 369. அப்போ எக்ஸாக்ட்லி எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான்? 600 வருஷம். அப்போ எப்போ மெத்துசலா செத்தானோ, ஒருவேளை நக்கலாக தெரியலாம், அதனால் நீங்கள் நக்கல் பண்ணி சிரிச்சிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை சிரிச்சிட்டே போகட்டும். நான் சொல்ல என்னுடைய பிரயாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 369 வயது இருக்கும்போது யார் பிறக்கிறா? இப்போதான் வாரம் உங்களுக்கு. 369 வயது இருக்கும்போது நோவா பிறக்கிறான். 600 வருஷம் உயிரோடு இருக்கிறான். அந்த 600 வருஷம், அதாவது 969 வயசு இருக்கும்போது மெத்துசலா மரித்து போகிறான். அந்த 600வது ஆண்டுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வந்து எதை செய்ய வைக்கிறாரு? ஜலப்பிரளயத்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனும் கூட, நேற்றைக்கு நான் ஒரு வசனம் வாசித்தோம், நேற்றைக்கு உபாசபத்தில் ஒரு வசனத்தை படிச்சொன்னேன். அதை தான் சொன்னேன், ஒரு கோதுமை மணி என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. அப்போ இதில் வந்த பிதாக்களின் தலைவர்கள் ஒருத்தர் கூட எதில் விழலை? ஜலப்பிரளயத்தில் விழலை. கரெக்டாக 600. அப்போ ஏன் அதை நான் யோசிச்சிட்டே இதைத்தான் நான் அப்படியே மண்டையில் வச்சு குழப்பிக்கிட்டே இருந்தேன். எதுக்காக நோவாவுக்கு 600 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஏன் அவன் 300 வயசில் செஞ்சிருக்கலாம்? ஏன்னா இவன் பிறக்கும் போதே பூமியில் என்ன பெருகிருச்சு? பாவம், அக்கிரமம் பெருகிருச்சு. அதனால தான் அவன் தகப்பன் சொல்றான், இப்படிப்பட்ட காலத்தில் இவன் நம்ம என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கு என்ன வைக்கிறான்? நோவான்னு பெயர் வைக்கிறான். அப்போ அந்த காலத்திலேயே என்ன இருந்து கொண்டிருந்தது? பாவங்கள் இருந்தது, அக்கிரமங்கள் இருந்துச்சு. ஆனால் அவன் பிறந்து 100 வயசுலையோ 200 வயசுலையோ, அப்போ அவன் நல்ல பலசிலையே தானே இருந்திருப்பான். அன்னைக்குள்ள மனிதர்கள் 100 வயசு 200 வயசுல, ஏன்னா இவன் 182 வயசுல இவங்க அப்பா இவனையே பெத்தான். அப்படிங்கும்போது 100 வயசு 200 வயசுங்கும் போது அன்னைக்கு வாலிப காலம் மாதிரி தானே. நம்ம 30 வயசு 35 வயசு மாதிரி தான் அன்னைக்குள்ள கணக்கு. அப்போ அந்த வயசுல ஏன் கர்த்தர் செய்யலை? 600 வருஷம் வெயிட் பண்ணி ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த மெத்துசலாவுக்காகவும் இந்த லாமேக்குக்காகவும். லாமேக்கு 595 வருஷம் இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் மெத்துசலா 600 வருஷம் இருந்திருக்கிறான். ஆகவே அவர் 2 பேர் மரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டு, அவங்க மரித்த பின்பு அடுத்த நாளாக கூட இருந்திருக்கலாம், அடுத்த வாரமாக கூட இருந்திருக்கலாம், அல்லது அடுத்த மாதமாக கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் எதை செய்ய சொல்லிட்டாரு? ஜலப்பிரளயத்தை உண்டாக்கிட்டார். யோசித்து பாருங்க. இதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் நீதிமான் என்ன செய்யப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. இதை நான் அப்படியே யோசித்தே இருந்தேன். எப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச்னு ஒன்று விளையாடுவாங்க கிரிக்கெட்டில். 5 நாட்கள் நடக்கும். இப்போ ஒரு டீம் அடிச்சுட்டே இருக்கிறான், ஒரு டீம் அடிக்கிறான், ஒரு 300 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டான்னு வைங்களேன். அடுத்த டீமுக்காரன் வர, எதிர் டீமுக்காரன் விளையாட ஆரம்பிக்கிறான். இவன் விளையாண்டு, அல்லது முதல் டீமுக்காரன் எவனோ ஒருத்தன் 600 ரன் 650 ரன் அடிச்சிட்டான்னு வைங்க. அவனை தாண்டி 300 ரன்னை தாண்டி இன்னொரு 300 ரன் அடிச்சிட்டான்னா இவன் என்ன பண்ணிடுவான்? நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்த மட்டும்
96 97 ரன் வந்துட்டான்னா இவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். யார்? கேப்டன். வெளியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அவன் 100 போட்டான் அல்லது 200 போட்டான் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நிமிஷம் என்ன செய்வான்? கையை தூக்கிடுவான். என்னது? டிக்ளேர்ன்றான். விளையாண்டுக்கிட்டு இருக்கவன் 100 போடணும் அல்லது 200 போடணும், ஏன்னா கிட்ட வந்துட்டான். இன்னும் 2 வருஷம் 2 ரன் 3 ரன் அடித்தா 100 ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்வான்? உடனே கையை வைத்திருவான். அடிக்க வெயிட் பண்ணி கையை வைத்துவான். அதே மாதிரி யார் முடிகிற வரைக்கும் காத்திருக்கிற, இல்லைன்னா அவன் அவுட் ஆகணும். அந்த நல்ல விளையாண்டுக்கிட்டு இருக்க என்ன செய்யணும்? அவன் அவுட் ஆகிட்டான்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க? டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் மெத்துசலா அவுட் ஆனோன்னா கர்த்தர் டிக்ளேர் பண்ணிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். புரியுதா? எவ்வளவு யதார்த்தமாக கர்த்தர் சிந்திச்சு செயல்படுறார் பாருங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தை அழிக்கணும்னா அந்த லிஸ்ட்டில் நோவாயை மட்டும்தான் காப்பாற்றணும்னு சொன்னால், தேவன் அந்த குடும்பத்தை மட்டும் காத்தாருன்னா யார் அழிஞ்சிருக்கணும்? அப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முந்தினாலும் யார் செத்து போயிருப்பா? மெத்துசலாவும் எதில் மாட்டியிருப்பான்? ஜலப்பிரளயத்தில். புரியுதா? அப்போ ஜலப்பிரளயத்தில் அவன் அழியக்கூடாது. அவன் நீதிமானின் சந்ததி, அவன் பரிசுத்தவானின் சந்ததி. அதனால் அவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக இருந்துட்டு அவன் மரித்த உடனேயே ஜலப்பிரளயத்தை கர்த்தர் உண்டாக்குறார். சத்த முறையிலே சொல்லுங்கள். புரிஞ்சுக்கோங்கம்மா, உங்களை என்னை அப்படி தான் பாதுகாப்பார். ஐயா புரிஞ்சுக்கிடுங்க. என் பிள்ளைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நாம் உண்மையாக இருந்தோம்னா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருப்போமானால், நீதியின் பாதையில் நடப்போமானால், சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறவர்களாக இருப்போமானால், நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு சேதம் வராதுங்க. இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சிட்டார். பல தீர்க்க தரிசனம் இருக்குது. எரேமியா மூலம் பயங்கரமா பேசுறார். ஆனாலும் ஒருவனுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். யார் அவன்? யோசியா என்கிற ராஜா. வயசு சின்ன வயசுங்க. யோசியா மரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. யோசியாட்ட சொல்றாரு, அவனுக்கு தீர்க்க இதெல்லாம் நான் கட்டாயம் செய்வேன், இந்த அழிவெல்லாம் அந்த ஜனத்தின் மேல் வரும், ஆனாலும் அந்த அழிவை நீ என்ன செய்ய மாட்டாய்? காண மாட்டாய், அதில் நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். உல்தால் என்கிற தீர்க்க தரிசன போய் கேட்கிறான். அவன் சொல்லி விடுறா, அழிவு வருவது நிச்சயம், இந்த புஸ்தகத்தில் எழுதிக்கிறது என்னதோ அது அத்தனையும் அப்படியே நடக்கும், ராஜா சொன்ன மாதிரி நடக்கும். ஆனால் அந்த ராஜாட்ட சொல்லிருங்க, இவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறபடினால் இவன் காலத்தில் நடவாது, இவன் காலத்துக்கு பின்னாடி நடக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த தண்டனையை உடனே கொடுத்தாக வேண்டும், இந்த மக்களுக்கு உடனே தண்டனை கொடுத்தாக வேண்டும், இவர்களை தண்டித்தாக வேண்டும் தீர்மானிக்கிறார். இப்போ என்ன யோசிக்கிறார்னா, அவங்களுக்கு முன்னாடி அந்த பாதகம் இந்த பூமியில வருவதற்கு முன்னாடி, அந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி இவனை சேஃபா தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். யார? யோசியாவை எடுத்துக்கொண்ட பின்புதான் தேவன் யாரை அனுப்பினார் அந்த ஊருக்கு? நெபுகாத்நேச்சரையும் நெபுசாரதனை அனுப்பி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பட்டணத்தை முழுது என்ன செய்கிறாங்க? தீ வச்சு கொளுத்துறாங்க. தேவாலயம் இடிக்கப்படுகிறது, தேவாலயத்தின் பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் யாருடைய காலத்தில் நடந்தது தான்? இவனுடைய பிள்ளைகளின் காலத்தில் நடந்தது தான். யோசுவாவின் பிள்ளைகளின் காலத்தில் தான் என்ன செஞ்சிச்சு? இது நடந்துச்சு, தவிர யோசியாவின் காலத்தில் நடக்கலை. எத்தனை மேன்மையான தேவன் தெரியுமா? எவ்வளோ ஆபத்துக்கள் வரட்டும், எவ்வளோ பெரிய அழிவுகள் வரட்டும், அதில் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மையும் என்னுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுவாராக. அதற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் உண்மையாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் பிறப்பினாலே ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். பிறக்கும் போதே அவன் சொன்னான், இவனை தேற்றுவான். தேற்ற வைத்தார் ஆண்டவர். 595 ஆண்டுகளும் நோவா தன் தகப்பனுக்கு எப்படி இருந்தான்? தேற்றரவலனாய் இருந்தான். தன்னுடைய தாத்தாவுக்கு தேற்றரவலனாய் இருந்தான் 600 ஆண்டுகள். 600 ஆண்டுகள் முடிந்த உடனேயே கர்த்தர் இனத்தை தூக்கிட்டாரு, பூமியை அழிக்க திட்டம் பண்ணிட்டார். எத்தனை அருமையான தேவன்! அருமையானவர்களே, நான் சொல்றேன், நம்முடைய பிறப்பு என்னவா இருக்கட்டும்? சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன அடையணும்? இந்த பிள்ளை எதுக்கு தான் இது பிறந்துச்சோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது.
எத்தனை தாய் தகப்பன் வருத்துறாங்க தெரியுமா? இவளெல்லாம் பெற்றுக்கிட்டு நான் படுத பாடு, இவனை பெற்றுக்கிட்டு நான் படுத பாடு. இந்த சிந்தனை நம்முடைய பிள்ளைகள் மேலே எந்த தாய்க்கு வரக்கூடாது, எந்த தகப்பனுக்கு வரக்கூடாது. எந்த பாட்டியும் எந்த தாத்தாவும் இதை ஒரு பிள்ளைன்னு பெற்று போட்டிருக்கீங்க, அது வருத்த பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அடங்காப்பிடாரிகளாக தெரியுதுங்க, எல்லாமே சொல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை எல்லாரும் கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்ற வேண்டும். சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் பிள்ளை இப்போ மாற்ற பிரயாசப்படுங்க. என் பிள்ளையின் மித்தம், என் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையின் மித்தம் எல்லாரும் சந்தோஷப்படட்டும், எல்லாரும் மகிழும். அந்த பிள்ளைகளை செய்ய வையுங்க. செய்தான், யோவான் ஸ்நானன் செய்தான். பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனுடைய செய்யெல்லாம் பாருங்க. அவனை குறித்த ஒரு பயமும் நடுக்கமும் இஸ்ரவேல் வம்சத்தில் எல்லாருக்குள்ளே இருந்து கொண்டு இருந்துச்சு. ஏரோது ராஜாவே அவனை பார்த்து எப்படி அறிந்திருந்தானா, இவனுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய ஆவியும் ஞானமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அவனுக்குள்ள பலன் இருக்கிறது. இவன் சாதாரண மனுஷன் இல்லை என்பது பரிந்திருந்தான். அருமையானவர்களே, ஈசாக்கு பிறக்கிறான். 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு பிறந்த போது அங்கே இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு 100 வயசு. பெருந்து விருந்து பண்ணி என்ன செய்தாங்களாம்? அந்த விருத்த சேதனம் செய்கிற நாளில் என்ன நடந்துச்சான்? பெரிய விருந்து நடந்துச்சு. விருந்து வைத்து எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். பிள்ளைகள் சந்தோஷப்படுங்க. அது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவன் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தின் மகன். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்து குழந்தை பிறந்த உடனே, ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது 4ஆம் அதிகாரத்தில். அந்த குழந்தை பிறந்த உடனே நகோமி அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிறா. அப்போ அந்த ஊராரெல்லாம் வர்றாங்க. அது எவ்வளோ சுவையாக எழுதியிருக்கு பாருங்களேன். கொஞ்சம் வாசிமா, அந்த 13லேருந்து வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, நல்ல கவனிங்க, இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு மகன் பிறந்துட்டான். பிறந்த உடனே அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, பெண்கள் எல்லாரும் நகோமியை பார்த்து என்ன சொல்றாங்களா? சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும், முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய், முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும், 7 குமாரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை உனக்கு பெற்றாளே அருமையாயிருக்கிற உன் மருமகள் பெற்றாளே என்றார்கள். சத்தமா பாத்தீங்களா? நம்ம இங்க வாசித்தோம். அவனுடைய பிள்ளை பிறக்கும் போது பிறப்பின் மித்தம் எல்லாரும் அநேகர் நினைவார்கள். சந்தோஷம், அதான செய்தி. அநேகர் சந்தோஷப்படணும். அப்போ ரூத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். ரூத்து போவாசுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவன் பேர் ஓபேத். அந்த ஓபேத்துன்னு பேர் வைக்க அவங்க தான் பேர் வச்சாங்களா? அதுக்கு அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளைக்கிற தாயானால், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து வந்து நின்று அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? ஓபேத் என்று சொல்லி பெயர் வைத்தார்களாம். அல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்குன்னு சொல்றாங்க? அது எப்படி இருக்கு? இஸ்ரவேலிலே 2 காரியம் சொல்றாங்க. இஸ்ரவேலில் அது எப்படி ஆகும்? பிரபலமாய், பேர் பிரஸ்தாபம் பேர பிரபலமா இருக்கும். அடுத்தது மாத்திரமல்ல, உன்னை என்ன செய்யும்? வயசு காலத்தில் தேற்றுகிறதா இருக்கும். எப்படி இருக்குமா? ஆதரிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஒரு குழந்தைன்னா அப்படி இருக்கணுங்க. ஓபேத் அப்படித்தான் இருந்தான். அதனால தான் அந்த இதுவரைக்கும் இல்லாத இடத்துல தேவன் அங்கே ஒரு திட்டம் பண்ணுறார். ஓபேத்துடைய குமாரன் ஈசாய், ஈசாயுடைய பிள்ளை தாவீது. தாவீது ராஜாவை எடுத்துக்கிடன்னா யாரை பார்த்தா எடுக்கிறாரு? போவாசு, ஓபேத்து, ஈசாய், தாவீது. நல்லா கவனிச்சிட்டிங்களா? நான் நல்லா இருந்தா, நான் நீதிமானாக இருந்தா, நான் உண்மையாக இருந்தா, என் பிள்ளைகள் திகழ் சேரும். மாம்சத்தின்படி சொல்கிறேன்.
நீ எல்லாரும் என் பிள்ளைகள் தான். மாமிசத்தின்படி இவங்க ரெண்டு பேரும் சரியாக இருந்தால் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அவங்க சரியாக இருந்தால் அவங்க பிள்ளைகளை புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னு சொன்னால், இவங்க சரியில்லைன்னா அடுத்த பிள்ளை சந்ததி என்ன செஞ்சிருவார்? விட்டுருவார். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நாம் சரியாக இருந்தால் தான் நம்ம சந்ததி சரியாக இருக்கும். நாம் பிள்ளைகள் சரியாக இருந்தால் அடுத்த சந்ததி சரியாயிடும். அடுத்தடுத்த சந்ததி பாருங்கள். போவாஸ் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், ஓபேத்தை கொடுத்தார். ஓபேத் உண்மையாய் தேற்றுகிறவனாய் நேர்மை உள்ளவனாய் இருந்தான், அதனால் ஈசாயை கொடுத்தார். ஈசாயும் அந்த தேசத்தில் கனமுள்ளவனாய் கர்த்தருக்கு பயப்படுறவனாய் இருந்தபடினால அவனுக்கு ஒரு தாவீதை கொடுத்தார். அவன் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அதனால் அந்த தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அப்போ யாருக்கு தெரியும் நம்ம சந்ததியில் ஒரு ராஜா பிறப்பானா பிறக்க மாட்டான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? கர்த்தர் பிறக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நமக்கு தெரியாதுங்க. நம்ம சந்தையிலேருந்து ஒருத்தன் எழும்பி இப்படிலாம் இருப்பான்னு சொல்லுங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா இருந்து கேட்டிங்கன்னா தெரியுமா, உன் பையன் ஊழியக்காரனாக வருவான்னு எங்கள் அம்மாட்ட கிடந்து அவன் காவாலி போய் எங்கே சுற்றி திரிவானா அப்படின்னு இருக்கும். அவன் எங்கே பாட்டு போட்டு ஆட்டம் போட்டு கிடக்கானோ. ஏன்னா நான் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டு இருந்தேன். அதை தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இருந்து கேட்டிங்கன்னா அவன் எப்படி சுற்றிட்டு வானோ அப்படி தான் போவான்னு நினச்சேன். கோமாளி மாதிரி போவான்னு நினச்சேன். அவன் பாஸ்டராக இருக்கானேங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுங்க. சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். புரியுதுங்களா? எந்த அப்பா அம்மாவும் என்ன செய்யலை? எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு கூட நான் ஊழியக்காரன் எங்கள் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் 16 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். 83 எங்கள் அப்பா இறந்துட்டார். 1983 10th முடிச்சுட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் கனவு என்னை எப்படி ஆக்கணும், வேறு விதத்தில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்காக தான் வேலையை எழுதி கொடுத்தார். வேலையை எழுதி கொடுத்து ரிட்டையர்டு பணத்தை கையில் வாங்கிட்டு, அப்போல்லாம் கம்மியாக தானே கிடைக்கும், 65,000 நம்ம தான் மொத்த பணமே கிடச்சிச்சு. அந்த 65,000 அவர் சாவு வரைக்கும் அவருக்கே செலவு போச்சு. அவர் வியாதியாக படுத்தார். அப்போமே 6 மாதம் படுக்கை. அந்த படுக்கையில் அவருக்கு சில லட்சம், கடைசியில் அடக்கம், அதோடு முடிஞ்சு போச்சு. அவர் கனவு பலிக்கலை. ஆனால் நான் இன்றைக்கி போதகராக இருக்கிறது அவர் என்ன செய்யலை, பார்க்கலை. அவர் கனவு காணலை, சிந்திக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு ஊழியக்காரனாக வச்சுருக்கிறார். சத்தமாக ரிலே சொல்லுங்கள். அதனால் உங்களில் யாரை தூக்கி எடுப்பார்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியும். உங்கள் பிள்ளைகளை யாரை எங்கே உயர்த்துவான்னு தெரியாது. இன்றைக்கி பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறீங்க, இன்றைக்கி டீச்சராக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு இதில் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல. இதெல்லாம் உங்கள் தாத்தாவுக்கு தெரியுமா, உங்கள் பாட்டிக்கு தெரியுமா, இல்லை உங்கள் அப்பா அம்மா தான் சின்ன குழந்தையில கனவு கண்டாங்களா? கிடையாது. காலங்கள் வந்தபோது இந்த பிள்ளை இந்த இடத்துக்கு போகணும்னு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நம்ம தேவனுக்கு பயந்ததுனால நம்முடைய பிள்ளைகளை தேவன் நமக்கு முன்னாடி உயர்த்தி இருக்கிறார். ஆமென். இன்னும் உயர்த்துவார். அதனால் வீணான கனவுகளெல்லாம் இப்படி குழந்தை பிறந்ததில் நம்ம காண வேண்டாம். அந்த குழந்தைய கர்த்தருக்குள்ளே வளர்த்தோன்னா அவர் திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறிடும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏன்னா இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதாவது ஐயா அப்துல் கலாம் ஒரு காரியம் சொல்லுவார். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். நான் கொஞ்சம் மாற்ற விரும்புகிறேன். அவர் உலகத்தான், அதனால் உலகத்து சம்மந்தப்பட்டதில் அவர் சொல்கிறாரு, நீ சாகும்போது ஒரு சரித்திரமா. நான் சொன்னவன் பிறப்பே சரித்திரமாக இருக்கணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். பிறப்பிலேயே கர்த்தர் திட்டத்தோடு தான் இந்த பூமியில் நம்ம பிறக்க வச்சிருக்காருங்க உணர்வு இருக்கணும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பிறப்பிலேயே ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்கும் போது ஒரு சம்பவமாய் பிறக்கலை, ஏதோ ஒரு பிள்ளையா பிறக்க வைக்கல. நாம் இந்த பூமியில் இந்த காயின் வர வந்திருக்கோம்னா நம்மளை ஒரு திட்டத்தோடு தான் தாயின் கருவிலேருந்து நம்ம உருவாக்கி இருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு திட்டம் இல்லாமல் யாரையும் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரவே இல்லை. புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை குறித்து ஒரு நோக்கம், உங்களை குறித்து நோக்கம், நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்திற்காக தான் தேவன் வைத்திருக்கார். ஏனோ தானோன்னு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது வேஸ்ட். ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். சின்ன குழந்தைக்கு இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற தம்பிமாருக்கு சொல்கிறேன், உன்னை ஏதோ பிறத்துக்காக வழக்க வச்சுருக்க அப்படிலாம் கிடையாது. உன்னை ஒரு திட்டத்தோடு தான் தேவன் இந்த பூமியில் பிறக்க வைத்திருக்கிறார். இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துடணும். தாய்மார், ஒவ்வொரு தகப்பன்மாரும் சொல்லி கொடுத்துடணும். நோக்கம் இல்லாமல் நீ இந்த பூமியில் என்ன செய்யலை, வரல. ஒரு நோக்கத்தோடு தான். ஏன் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் தேவனாரியம் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்காங்க. பெரிய பெரிய அதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் பிறக்காமல் இந்த வயிற்றில் பிறந்து நீ இந்த வீட்டில் இருக்கிறன்னா இந்த சூழ்நிலையிலிருந்து நீ கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அதை சொல்லி கொடுத்துருங்க.
ஆமேன். அம்மாவா இல்லையா? ஒரு பிள்ளை பலவீனமாக இருக்குது, அதை யோசிக்காதீங்க. நீ இந்த பலவீனமாக பிறந்தது கூட ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பாருடா. எங்க ஒரே ஒரு காரியம் சொல்ல அப்படி ஜெபம் பண்ணிடுறேன். அமெரிக்காவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு பெண்மணி, ஒரு பிள்ளை, பெண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து விகாரமாக ஜைஜாண்டிக்காக வளர்ந்துக்கிட்டே வரா. கால் ரொம்ப உயரமாக இருக்குது, நீளமாக இருக்குது. அதனால் குழந்தை பருவத்திலேருந்தே அந்தந்த வயதுக்கு தக்க செருப்பு அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியலையா? ஆமாம், டெய்லி ஒவ்வொரு தரையும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வருவாங்களாம், எல்லாம் கேலி பண்ணுவாங்களாம். ஏன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருந்தால் என்ன செய்வாங்க? ஏன்னா கொஞ்சம் இதாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்கள்ல, சரீரத்தை உருவத்தை பார்த்து கேலி பண்ணுவாங்கல்ல. இதே மாதிரி அந்த சகோதரி, அந்த தங்கச்சி வந்து எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்களாம். ஸ்கூலில் போனால், ஸ்கூலில் பள்ளிக்கூடத்துக்கு போவோம், காலேஜ் போவோம், இப்படியே கேலி பண்ணிட்டே இருப்பாங்களாம். அப்போ இது வந்து ரொம்ப ஒரு நாள் அழுதாலாம், ரொம்ப அழுதாலாம். அழுத உடனே ஆண்டவர் சொன்னாராம், மகளே உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு அன்றைக்கி நீ புரிந்து கொள்வா, ஏன் உன்னை இப்படி படைச்சிருக்காங்க நீ அன்றைக்கி புரிந்து கொள்வாயின்னு சொல்லிட்டு விட்டாராம். அந்த சிந்தனை மாதிரி இருக்குது இவளுக்கு. அதை நினச்சிட்டே இருக்குது, எதுக்கு நம்மளை மட்டும் இப்படி படைக்கணும், எல்லாரும் அழகாக படைச்சிருக்காங்க, என்னை மட்டும் இப்படி படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 வாரம் வந்து 2 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சோடனே கிராம ஊழியத்துக்கு போவாங்க. அப்படி கிராம ஊழியம் போகும்போது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகணும், இந்த மலை மேலே காடுகளில் இருக்கணும். அந்த மலை மேலே இருக்கிற கிராமங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த மாஞ்சோலை இருக்குது இல்லையா, ஊட்டி கொடைக்கானல்லாம் என்ன கிராமங்கள்? மலை கிராமங்கள் தானே. அதே மாதிரி ஏரியாவில் போகணும். இப்போ பஸ் வசதி ரூட்டுக்கெட்டலாம் இருக்குல்ல, அந்த காலத்தில் இது என்ன கிடையாது, நடந்து தான் போகணும். ஆகவே இந்த மலை மேலே உள்ள கிராமங்களுக்கு இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மலை கிராமங்களுக்கு என்ன கிடையாது? பாதை கிடையாது. இன்றைக்கும் பாதை கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கலாம் இருக்குது. இப்போ இந்த ஓட்டு போடும்போது கூட நிறைய ஊரை காமிச்சிருப்பாங்க. எல்லாம் ஓட்டு போட்டு என்ன செஞ்சாங்க? கழுத மேலே ஏற்றிட்டு போனாங்க, தோளில் சுமந்துட்டு போனாங்க, தலையில் கட்டி சுமந்துட்டு போனாங்க, ஓட்டு போடுறதுக்கெல்லாம். இதெல்லாம் ஓட்டு வாங்கிறதுக்காக பிரயாசப்படுறவங்க ஒரு நாள் இந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு என்ன செஞ்சு கிடையாது, சிந்திச்சது கிடையாது. இன்றைக்கும் மக்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, மலை கிராமங்களில். இதே மாதிரி கிராமங்களுக்கு போகணும். அப்போ எல்லார் கையிலையும் ஒரு பையில் என்ன போட்டாச்சு, கைப்பிரதிகளை போட்டுட்டு போங்க, எல்லோரும் முன்னாடி போய்கிட்டே இருங்க, நடந்து வரோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பாதை என்ன செய்யுது, சிலிப்பாகுது. சிலிப்பாகி ஏறி போக முடியலை. ஏறி போக முடியாமல் திணறிக்கிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பாதி போனாங்க, கீழே இறங்கிட்டாங்க எல்லாம். ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இறஞ்சிட்டே இருந்தாலாம். ஏறி அவ பாட்டு போயிட்டார், இவ பாட்டு தோளில் போட்டு. ஏன்னா இவர்கிட்ட யாரும் அதிகமாக யாரும் என்ன செய்கிறது கிடையாது, நண்பர்களை சிநேகியா ஃப்ரெண்ட்ஸியாக யாரும் பேசுகிறது கிடையாது. அதனால் எப்போவுமே தனியாக போகிறவ இவ பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டே இருந்திருக்கிறான். போயிட்டு அது பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டான். மேலே போய் பார்த்தா ஒருத்தர் கூட வரல, எல்லாருமே கீழே நின்றுட்டாங்க. ஏன்னா யாராலையும் என்ன செய்ய முடியல, ஏற முடியல, கஷ்டமாக இருந்திருக்கு, பாதைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு, ஏற முடியல. ஏறி போயிட்டான். போயிட்டு அப்போ அங்கே போனோடனே என்ன ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு யோசிச்சு வந்திருக்கா. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பார் உன் கூட வந்தவங்க எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்தாங்க, ஒருத்தர் கூட என்ன செய்யலை, வர முடியும். இதுக்கு தான் ஒன்று நான் இப்படி படைத்தேன், இப்போ நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாராம். அந்த தங்கச்சி எல்லாம் வீடு அந்த கிராமங்கள் எல்லாம் போய் எல்லா வீட்லேயும் டிராக்டர் கொடுத்தாலாம். எல்லாத்தையும் கைப்பிரதி கொடுத்துட்டு அன்றைக்கி அங்கே தங்கிட்டு, ஒரு வீட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் கீழே வந்திருக்கிறா. மறுவாரம் சபையில் எழுப்பி சாட்சி சொல்லியிருக்கிறா. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி எழுப்பி சொன்னாலாம், எல்லோரும் என்னை கேலி பண்ணீங்க, எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, எல்லோரும் என்னை அற்பமாக நினச்சாங்க. ஆனால் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வதற்கு என்னை படைச்சிருக்கிறாரு. நீங்கள் போக முடியாத இடத்துக்கு நான் போயிட்டேன், நீங்கள் வர முடியாத, நீங்கள் செய்ய முடியாத நான் அன்றைக்கி செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆமென். அதில் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம வாழ்வோமானால் நம்முடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இல்லைன்னா நம்ம பிறந்ததற்கு அடையாளம் இல்லாமல் போய்விடும். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் எதற்காக பிறக்கிறார்கள் சிந்திச்சு பாருங்க. எனக்கு ஒரு வாரிசு வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையை கொடுக்கல கர்த்தர். அப்படி பார்த்தா உலகத்தில் எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் உங்களுக்கு கொடுத்தாரு, ஏன் எனக்கு கொடுத்தாரு? அந்த பிள்ளைக்கு நான் முன்மாதிரியாக இருந்து
கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்கிறவனாய் இருக்கவேன் என்ற நம்பிக்கையில் தான் கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை, கற்பத்திலிருந்து பிறந்த குழந்தை உன்னால் வந்ததல்ல, உங்களால் வந்ததல்ல. தேவன் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய சுதந்திரம். அவரால் வந்த பலன். அதை வீணடிச்சிடாதீங்க. ஒருவேளை எல்லாரும் நான் சொல்றதை, இன்னைக்கு நான் சொல்ற பிரசங்கத்தை, இன்னைக்கு ஆண்டவர் பேசினதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சிலர் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சிலர் இதை புரிந்து கொள்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த வசனம் ஏற்றதா இருக்கும். அதை நம்புவீங்க, விசுவாசிப்பீங்க. என் பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என் தாயின் கருவிலிருந்து நான் இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் பிள்ளையாய் பெற்றெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்க வைக்கல, என்ன பெரிய பட்டதாரி வீட்டில் என்ன பிறக்க வைக்கல, என்ன சகல வசதி உள்ள வீட்டில் என்ன பிறக்க வைக்கல. இந்த வீட்டில் நான் பிறந்திருக்கிறேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ளணும். பிள்ளைகளுக்கு அதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏனோ தானோன்னு இருக்கிற தாய் தகப்பனை கூட தெரிந்தெடுத்து அந்த கருவிலையும் நம்மளை பெற்றெடுக்க வைத்திருக்கிறாரே, அங்க இருந்து தான் நம்ம எழும்பணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஒருவேளை நம்ம அப்பா அம்மா நல்லவங்களா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். நான் ஒரு நல்ல தாயாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். அந்த இடத்திலிருந்து நம்மை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, ஜெபிப்போமா? ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு தீர்மானம், ஆண்டவரே என்னுடைய பிறப்பு அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். நான் பெற்றெடுக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் அநேகருக்கு சந்தோஷம் கொடுக்கப்பட வேண்டும். என்னாலேயும் வரணும், என் கற்ப பிறப்பாலேயும் வரணும். ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? வாயை திறந்து ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்களேன். நான் அப்படி ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என்னுடைய பிறப்பு அநேகருக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் ஐயா. நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தங்கிறதல்ல, இதுவரைக்கும் நான் உணராது இருந்தேன், இப்போ நான் உணர்கிறேன். அன்னைக்கு பைபிளில் வாசித்தது போல, ஆண்டவரே யோவான்சானவரை பார்க்கிறேன், இயேசுவை உம்மை குறித்து பார்க்கிறேன், நோவாவை குறித்து பார்க்கிறேன், ஈசாக்கை குறித்து பார்க்கிறேன், வாசித்து பாட்டே இருக்கிறான். ஓபேத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது, இன்னும் சாமுவேல் கூட அவன் பிறப்பு வித்தியாசமாக இருந்து அவருடைய அண்ணாள், தாயார் அண்ணாள் அதை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஒவ்வொருத்தருடைய பிறப்பும் வித்தியாசமாக இருந்தது. தேவநாம மகிமைப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய பிறப்பு அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே சொல்றீங்களா? பிள்ளைகளுடைய பிறப்பு அப்படி, நான் பெற்றெடுக்கிற பிள்ளைகளின் பிறப்பும் ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லுவோமா? ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி பாருங்க. கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையிலும் இரங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷம் அடைவார்கள் சொன்னது போல அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. நாங்க பிறக்கும் போது ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனா இப்போ உம்மை அறிந்து கொண்டோம். என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில எங்களை பெற்றெடுத்தீரோ, என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில எங்களை வர வைத்தீரோ, அது இந்த தாய்க்கு இந்த தகப்பனுக்கு தான் நான் பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று சொல்லி என்னை என்ன நோக்கத்தோடு பெற்க செய்தீரோ, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா ஆண்டவரே. எத்தனையோ ஞானமான தாய்மார்கள், தகப்பன்மார்கள், எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ கோடீஸ்வரர்களாக இருக்கும்போது எங்களெல்லாம் இந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிற பெற்றோருக்கு பிள்ளையாக கொண்டு வந்தீங்களே, அதனால சில நேரங்களில் நாங்கள் பட்ட வருத்தங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் நீர் நோக்கம் இல்லாமல் எங்களை இந்த பூமியில பிறக்க வைக்கலையா, ஒரு திட்டம் இல்லாமல் இந்த பூமியில பிறக்க வைக்கல என்பதை நாங்கள் புரிகிறோம். இந்த இடத்துல இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கடந்து வந்ததினால எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ராஜாக்களை மாற்றக்கூடிய அளவுக்கு எங்களால் உருவாக்க முடியும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து போக முடியும் என்கிறதை எங்களுக்குள்ள நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வைராக்கியத்தை அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதனால எங்கள் பிறப்பு அநேகருக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளின் பிறப்பும் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கட்டும் ஐயா. இனி இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் யார் குழந்தை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் அநேகருக்கு சந்தோஷமான பிறப்பாய் காணப்படத்தக்கதாக நீர் மாற்றுவீராக ராஜா.
எத்தனை சந்ததிகளானாலும் அத்தனை சந்ததிகளும் கர்த்தாவே அநேகரை சந்தோஷப்படுத்துகிற சந்ததிகளாய் மாறுவதாக ராஜா இப்படி மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா, நீர் பலப்படுத்தும். எங்களுக்காக சகலவற்றின் நேர்த்தியாய் செய்கிறவர். அன்றைக்கு அந்த ஜலப்பிரளயம் வந்த போது நோவாவை கொண்டு இந்த திட்டத்தை செய்ய தீர்மானிச்ச போதும் ஆண்டவரே மெத்துசலாவுக்காகவும் யாரேதுக்காகவும் அந்த நாட்களை லாமேக்குக்காகவும் மெத்துசலாவுக்காக அந்த நாளை நிறுத்தி வைத்திருந்தீரே, அத்தனை ஆண்டுகள் காத்திருந்ததை செய்தீரே, அதே தேவன் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். நீர் எதை செய்தால் நேர்த்தியாய் மட்டும்தான் செய்வீர். உடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இனி இந்த பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகளாக எண்ணாதபடிக்கு இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் விசேஷித்தவர்கள் என்ற சிந்தனையோடு கடந்து போக ஒவ்வொருவரையும் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாதிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகர்களை கண்டு மகிழ்ச்சி அடையட்டும். தாழ்த்துக்குற வறுமையாக்குறோம். எல்லா துதி கன மகிமையும் அப்ப இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த நாமத்திலே என் பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் கிருபையும் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை பெரிந்த மாறாமல் தங்கியிருந்து நம்மாலே அநேகர் சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். 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 துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.